Hi friends, welcome to Sinu Smart. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பேலன்ஸ் அக்கௌண்ட்ஸில். இப்போது ட்ரையல் பேலன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுப்போம். ட்ரையல் பேலன்ஸ்னால் நம்ம ஏற்கனவே பார்த்த ஜேர்னல் அண்ட் லெஜர்லேருந்து அடுத்து வரக்கூடிய டைப். ஜேர்னல்ன்றது நம்ம டே டு டே பண்ண இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை எப்படி ஒரு அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணி எப்படி பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போது இந்த ட்ரையல் பேலன்ஸு அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், நம்மளுடைய இன்கம் எக்ஸ்பென்சஸை மொத்தமாக கண்டுபிடிச்சி நம்மளது எப்படி ஈக்குவலாக இருக்கா, இல்லை இன்கம் அதிகமாகவோ எக்ஸ்பென்சஸ் அதிகமாகவோ இருக்கா, இல்லை இன்கம் கம்மியாகவோ எக்ஸ்பென்சஸ் அதிகமாகவோ இருக்கா, எது அதிகமாக கம்மியாக இருக்குன்னு பார்த்து நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடியது தான் ட்ரையல் பேலன்ஸ். இதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுவோம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸுக்கு. இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எப்படி மூவ் ஆன் பண்ணோன்னா 3 வகையாக பிரித்து போடுவோம். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்ட்டு, அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டுன்னு. ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட், செகண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், தேர்டு பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட் தான் பிஸ்னஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் தன்னுடைய எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறது. ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், P&L அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ் ஷீட். இதை ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். இதை அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ட்ரையல் பேலன்ஸு. இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது டபுள் சைடாக இருக்கும். எல்லாத்துலேயுமே டெபிட் கிரெடிட் இருக்கும். இது டபுள் சைடாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், டெபிட் அண்ட் கிரெடிட். டெபிட் சைடில் அசட்டும் பர்ச்சேஸும் சேல்ஸ் ரிட்டர்னும் நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸும் நம்மளுடைய லாஸஸும் நம்மளுடைய ட்ராயிங்ஸும் காட்டணும் டெபிட் சைடில். லைபிலிட்டி சைடில் நம்மளுடைய கேபிட்டலும் கிரெடிட்டார்ஸும் பேங்க் ஓவர் டிராஃப்ட்டும், எதனா ப்ரொவிஷன் இருந்தால் ப்ரொவிஷன்ஸும் ரிசர்வ்ஸ் இருந்தால் ரிசர்வ்ஸும் காட்டணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்கம் எதனா இருக்குது அப்படின்னா இன்கம்மை காட்டணும். சேல்ஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்னு, அதுக்கப்புறம் நம்மளுடைய கெயின், அதர் பிஸ்னஸில் வரக்கூடிய கெயின்ன்றது கெயின்ஸுன்னும். இங்கே லாஸஸ்ன்றது அதர் பிஸ்னஸும் இருக்கலாம், இல்லை வேறு எதனா விற்று நம்மளுடைய லாஸஸும் இருக்கலாம். அதே மாதிரி வேறு எதனா விற்று வரக்கூடிய கெயினாகவும் இருக்கலாம். ஓகே, டெபிட் சைடில் என்னென்ன வரும்னா அசட்னா எல்லாமே நம்ம கேஷாக இருக்கிறதும், நம்ம கையில் கேஷாக இருக்கிறதும், கேஷாக கன்வெர்ட் ஆகக்கூடியதும், நமக்கு கேஷாக வரக்கூடியதும் தான் அசட்னு சொல்லுவோம். அதே மாதிரி லைபிலிட்டிஸில் கிரெடிட்டார்ஸு, பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு, நம்ம பே பண்ணக்கூடிய பில்ஸு அதெல்லாம். ஓகே, நம்ம நினைக்கலாம் டெபிட் கிரெடிட், டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் தானே. இங்கே என்னப்பா அப்படின்னா இங்கே ரூலே வேறு. நம்மளுடைய அசட் எல்லாமே டெபிட் சைடுன்னு சொல்லுவோம், நம்மளுடைய லைபிலிட்டி எல்லாமே கிரெடிட் சைடுன்னு சொல்லுவோம். நமக்கு சேல்ஸ் மூலிமா வரக்கூடிய ப்ராஃபிட்டை மட்டும்தான் நம்ம கிரெடிட் சைடில் எடுப்போம். டெபிட் சைடில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போடுவோம். அதே மாதிரி வேறு என்ன எக்ஸ்பென்சஸ் இருந்ததுன்னா அதை போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லைடுக்கு போய்ட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்து என்னென்னா ட்ரையல் பேலன்ஸோட மீனிங் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ட்ரையல் பேலன்ஸ் ஒரு புக் கீப்பிங் ஒர்க் ஷீட். நம்ம ஒர்க் ஷீட்னா என்ன, நம்ம என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம், என்னென்ன வருமானம் வர வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. எ ட்ரையல் பேலன்ஸ் இஸ் எ புக் கீப்பிங் ஒர்க் ஷீட் இன் விச் த பேலன்ஸ் ஆஃப் ஆல் லெஜர் ஆர் கம்பைல்டு இன்டு டெபிட் அண்ட் கிரெடிட் அக்கௌண்ட் காலம் டோட்டல் தட் ஆர் ஈக்குவல். இதை ரெண்டுத்தையும் ஒரு ஒர்க் ஷீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி இந்த ரெண்டுத்தையும் டெபிட் கிரெடிட் தான் அந்த ரெண்டு, அதை நம்ம டோட்டலை ஈக்குவல் பண்ணணும். ஓகேங்க, ஒரு தடவை எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கும், ஒரு தடவை இன்கம் அதிகமாக இருக்குங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். எப்படின்னா டெபிட் சைடில் கம்மியாக இருக்குன்னா டெபிட் சைடில் அந்த இடத்துல சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், பர்டிகுலரில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டுட்டு டெபிட்டில் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை டெபிட் சைடில் போடுவோம். இதே நேரத்தில் கிரெடிட் சைடில் இருக்குன்னா கிரெடிட் சைடில் அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை போடுவோம். ஓகே, இப்போது நம்மளது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு இப்போது கிரெடிட் சைடில் அதிகமாக இருந்ததுன்னா அந்த சஸ்பெண்ட் அக்கௌண்ட் ஃபைனல் அக்கௌண்ட்டில் நமக்கு எங்கே அஃபெக்ட் ஆகும்னா லைபிலிட்டி சைடில் நம்ம அந்த சஸ்பெண்ட் அக்கௌண்ட்டை அஃபெக்ட் பண்ணி எழுதுவோம். அது டெபிட் சைடாக வந்ததுன்னா அதை அசட் சைடில் போடுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்து அதை பற்றி என்ன சொல்லலாம். எ கம்பெனி ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ் பீரியாடிக்கலி யூஸ்வலி அட் த எண்ட் ஆஃப் த எவ்ரி ரிப்போர்ட்டிங் பீரியட். ஒரு ரிப்போர்ட்டிங் பீரியட் பண்ணும்போது ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்டிட்டி, இதுதாங்க ஃபார்மெட்டு. டெபிட் கிரெடிட் இதுதான் ஃபார்மெட். எப்படி இருக்கும் நம்ம வேறு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே,
இதை அடுத்து போயிடுவோம். ஸ்பெசிமென் காப்பி ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். நம்ம ஃபார்மெட் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் அஸ் ஆன். ஒரு நபர் இதை கொடுத்து வச்சுருக்காங்க, அவங்க இந்தந்த அக்கௌண்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஸ்பெசிமென் காப்பி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது என்னென்ன எந்தெந்த சைடு வரும்ட்டு. கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க்கு, பில்ஸ் ரிசீவபிள், சண்டே டெட்டாஸ், ஓப்பனிங் ஸ்டாக், plant and machinery, land and building the premises, furniture and fixture, vehicle, goodwill, investment. இது எல்லாமே அசெட். இது அசெட்டு நம்ம டெபிட் பேலன்ஸில் காமிக்கணும். அடுத்து ட்ராயிங்ஸ்ன்றது லைபிலிட்டி சைடில் வரும். லைபிலிட்டி சைடில் எங்கே வரும் கேட்டிங்கன்னா கேபிட்டலில் மைனஸ் பண்ணி காமிப்போம். ஓகே, இது ஒரு டெபிட் சைடில் வரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து பர்ச்சேசஸ், சேல்ஸ் ரிட்டர்ன், கேரேஜ் இன்வெர்ட், கேரேஜ் அவுட்வர்ட், ரெண்ட் பெய்ட், கமிஷன் பெய்ட், இன்ட்ரெஸ்ட் பெய்ட். இதெல்லாம் டெபிட் எக்ஸ்பென்சஸாக எக்ஸ்பென்சஸ் இல்லை டெபிட் சைடில் வரும். நெக்ஸ்ட் ஸ்லைடில் இப்போ இந்த ஸ்லைடில் என்ன பார்க்குறோம்னா இன்சூரன்ஸ் ப்ரெமிசஸ், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், சண்டரி எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், வேஜஸ். இது எல்லாம் டெபிட் சைடில் வரக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட் கிரெடிட் சைடில் என்னென்னலாம் வருதுன்னா சேல்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், இது ரெண்டும். அடுத்து வரக்கூடியது கேபிட்டல், பேங்க் லோன், சண்டரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், பேங்க் ஓவர் டிராஃப்ட், ரெண்ட் ரிசீவ்ட், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். இதெல்லாம் கேபிட்டலிருந்து பேங்க் ஓடி வரைக்கும், ஓவர் டிராஃப்ட் வரைக்கும் உங்களுக்கு லைபிலிட்டி. ரெண்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், இதெல்லாம் ஒரு இன்கம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் ஆர் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ், இது எப்படி வேணால் சொல்லலாம். இது நமக்கு ஒரு வராத இன்கம் வந்திருக்கு அப்படின்னா இதை சொல்லுவோம். இதை பற்றி நான் வேறு ஒரு சாப்டரில் தெளிவாக சொல்கிறேன். ஜஸ்ட் இதை பற்றி ஸ்லைடு. இது ஒரு விதமான இன்கம், அது அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் வேறு ஒரு லெசனில். ரைட், நெக்ஸ்ட்டு ஸ்லைடு போகலாம். சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். ஒரு கம்பெனியோட ஒரு ஃபார்மேட்டான கொடுத்துருக்கும். அவங்களுடைய ஜஸ்ட்டு என்னென்ன நடந்திருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்னா அந்த கம்பெனி பேர் கிருஷ்ணா அண்ட் கோ. த ஃபாலோயிங் பேலன்ஸஸ் கெட் இன் தி புக்ஸ் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் கோ அண்ட் ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. கிருஷ்ணா அண்ட் கோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 44,000, பில்ஸ் ரிசீவபிள் 5,000, வேஜஸ் 800, ட்ராயிங்ஸ் 4,000, பர்ச்சேசஸ் 75,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 2,000, கஸ்டம் டியூட்டி 3,000, கம்ப்யூட்டர் 20,000, சேல்ஸ் 72,000, ஓப்பனிங் ஸ்டாக் 10,200. இதை நம்ம பார்த்து நம்ம சம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைடு போகும் வாங்க. இந்த சைடில் நம்ம சொல்யூஷனை பார்க்க போகிறோம். ட்ரையல் பேலன்ஸ் இந்த புக்ஸ் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணோம். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், அடுத்து பர்டிகுலர்ஸ், அடுத்து டெபிட் அமௌண்ட், அடுத்து கிரெடிட் அமௌண்ட். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஸ்பெசிமனில் இருக்க மாதிரி கேபிட்டல் 44 கிரெடிட் சைடில், பில்ஸ் ரிசீவபிள் 5,000 டெபிட் சைடில், வேஜஸ் 800 டெபிட் சைடில், ட்ராயிங்ஸ் 4,000 டெபிட் சைடில், பர்ச்சேசஸ் 75,000 டெபிட் சைடில், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 2,000 கிரெடிட் சைடில், கஸ்டம் டியூட்டி 3,000 டெபிட் சைடில், கம்ப்யூட்டர் 20,000 டெபிட் சைடில், சேல்ஸ் 72,000 கிரெடிட் சைடில், ஓப்பனிங் ஸ்டாக் 10,200 டெபிட் சைடில். ஓகே, பேலன்ஸ் 1,18,000 இதுதான் பேலன்ஸ் வந்தக்கூடிய அமௌண்ட். ஓகேங்க, இப்போது நம்ம இன்னொரு கேள்வி வரணும். ஏன் நம்ம பில்ஸ் ரிசீவபிளும் இன்கமாக வரக்கூடிய ஒரு சில விஷயங்களும் நம்ம சில விஷயங்களை டெபிட் சைட்லேயும் சில விஷயம் கிரெடிட் சைட்லேயும் போடுறோமே ஏங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்க, பில்ஸ் ரிசீவபிள்ன்றது நமக்கு வரக்கூடிய விஷயந்தாங்க. பில்ஸ் ரிசீவ் பண்ணுறது இன்கம். ஆனால் அது பில்ஸ் ரிசீவபிள்ன்றது என்ன, உடனே சேல்ஸ் பண்ணி கன்வெர்ட் ஆனதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. பில்ஸ் ரிசீவபிள்ன்றது சேல்ஸ் உடனே பண்ணி கன்வெர்ட் ஆனக்கூடிய விஷயம் இல்லைங்க. நம்ம அப்புறம் போன வருஷத்துல தான் இருக்கலாம், இந்த வருஷத்துல இருக்கலாம். அதனால் நம்ம அதை டெபிட் சைடில் காமிக்கணும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்றது இன்கம், அதனால் அதை கிரெடிட் சைடில் காமிக்கிறோம். சரிங்க, கேபிட்டல் அப்போது அது எக்ஸ்பென்சஸ் ஆங்க.
இல்லை இன்கம் வாங்க ஏங்க கிரெடிட் சைடில் காமிக்கிறீங்கன்னு கேட்டால், ஏன்னா கேபிட்டல்ன்றது நம்மளுடைய முதல்ன்றது நம்ம எப்போ வேணால் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு. ஸோ அது நம்மளுடைய இன்கம் ஒரு பார்ட் மாதிரி தான். ஸோ அதை இந்த சைடில் காமிக்கணும். ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? ஓப்பனிங் ஸ்டாக்குன்றது இன்னும் விற்கலை, ஸ்டாக் நம்ம கையில் இருக்குது, கேஷாக கன்வெர்ட் பண்ணலாம், அதனால் நம்ம அதை கையிலே வச்சுருக்கோம். அதே மாதிரி கேஷ் இன் ஹேண்டு இதெல்லாம் வந்து ஒரு லிக்விட் அசட், எப்போ வேணால் நம்ம கையிலேருந்து போகும். அது எக்ஸ்பென்ஸும் சொல்ல முடியாது, நம்மளோட இன்கம்னு சொல்ல முடியாது. ஸோ அதை டெபிட் சைடில் தான் வைக்கணும். அதனால் அசட் அடுத்து லைபிலிட்டிஸ் சொல்லி பிரித்து எது எந்தெந்த சைடில் வரும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுதாங்க இந்த சாப்டருடைய முக்கியமான விஷயம். இந்த சாப்டர் இதோட முடியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த சைடு எதனா ஒரு சைடில் நம்மளுடைய பேலன்ஸ் இடிக்குதுன்னா அந்த இடத்துல சஸ்பென்ஷன் போட்டு எந்த சைடு அமௌண்ட் இடிக்குதோ அந்த சைடு அந்த அமௌண்ட் இடிக்கிற அமௌண்ட்டை போட்டுட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போடணும். இதை டெபிட் சைடாக இருந்ததுன்னா ஃபைனல் அக்கௌண்ட்டில் அசட் சைடிலும், கிரெடிட்டாக இருந்ததுன்னா லைபிலிட்டி சைடில் காமிக்கணும் அந்த இடிச்ச அமௌண்ட்டை சஸ்பென்ஸாக. அவ்வளோதாங்க இந்த சாப்டர் இதோட முடியுது. தேங்க்யூங்க. வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சீனு ஸ்மார்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.